எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவமானப்படுறோமோ அது எல்லாமே நமக்கு பாடம். நம்ம மீட் பண்ற ஒவ்வொருத்தருமே நமக்கு ஒரு டீச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கு நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மத்தவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, மத்தவங்க நம்மளை பார்த்து கேலி கிண்டல் பண்றாங்க, அதெல்லாம் காதுலயே எடுக்கவே எடுக்காது. நீங்க நமக்கு வர்ற கஷ்டம்தான் நமக்கான உதவி. பாபு ஒரு சின்ன பையன், நல்ல உள்ளம் கொண்டவன். ஒரு நாள் அவன் தோட்டத்தில் விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ ரோஜா செடியில் ஒரு குட்டி வண்ணத்து பூச்சி அவன் கண்ணில் படுது. அந்த வண்ணத்து பூச்சி கூட்டுப்புழு கூட்டில் இருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தது. இதை பார்த்து அவனுடைய மனசு பரிதவிக்குது. அந்த வண்ணத்து பூச்சி கஷ்டப்படுறத அவனால் பார்க்கவே முடியலை. அதனால் அதுக்கு உதவுன்னு நினச்சிக்கிட்டு உடனே ஒரு கத்திரிக்கோலை எடுத்துகிட்டு வந்து வண்ணத்து பூச்சியை சுற்றியுள்ள அந்த கூட்டை அங்கங்கே வெட்டி விட்டுறான். ஏதோ வண்ணத்து பூச்சிக்கு விடுதலையே வாங்கி கொடுத்த மாதிரி ஒரே சந்தோஷம். நேரம் கடந்து போகுது. ஆனாலும் அந்த வண்ணத்து பூச்சி கூட்டில் இருந்து வந்த பாடு இல்லை. கொஞ்ச நேரத்திலே அந்த கூட்டை அப்படியே எறும்பு மொய்க்க ஆரம்பிக்குது. வண்ணத்து பூச்சி இறந்து போச்சு. இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டான். தன் அப்பா கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, கூட்டுப்புழு அதோட கூட்டை உடைச்சி அதுவே முயற்சி செஞ்சு வெளியே வரும்போது தான் அதோட சிறகுகள் பறப்பதற்கு தேவையான சக்திகளும் சில சுரப்பிகளும் சுரக்கும். அதுக்கு உதவுற நோக்கத்தில் வெட்டி விட்டது அதுக்கு எமனாயிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம படுற கஷ்டங்கள், நம்ம வாழ்கிறதுக்கு கொடுக்குற பயிற்சி. யாராவது உதவி செய்வாங்கன்னு ஒரே இடத்துல நின்றுடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செஞ்சு நடந்து போய்கிட்டே இரு. அதுதான் நிஜமான வெற்றி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விடுதலை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.